வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் வந்து ரீசனிங்கில் உள்ள கேட்ட கொஷின்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த எண்ணை காண்க. 2, 6, 24, 120. அதுக்கப்புறம் இங்கே வர்ற நம்பர் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ இங்கே இதுலேருந்து நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே 1 கொடுத்துருக்காங்க. 1ஓட என்ன பண்ணியிருந்தா இங்கே 2 வரும். 1 + 1ன்னு போட்டுக்கணும், இல்லாட்டி 1 × 2ன்னு போட்டால் இந்த ஆன்சர் வரும். அப்போ 2ஓட என்ன பண்ணியிருந்தா 6 வரும்னு பாருங்கள். 2ஓட 3யை மல்டிப்ளை பண்ணால் தான் 6 வரும். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 1 × 2 2ன்னு வந்துருச்சா. அடுத்து 2 × 3 6ன்னு வந்துருச்சா. அடுத்து இந்த நம்பர் எழுதிக்குங்க. 6 × 4 24. அடுத்து 24 × 5 120. அடுத்து 120 × இங்கே 5 போட்டிருக்கோமா. அடுத்து 6. இந்த நம்பரை அப்படியே எழுதிட்டு 2 3ன்னு அப்படியே நம்பர்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். ஓகேவா? இப்போ 120 × 6 போட்டால் என்ன வரும். 6 × 0 எவ்வளோ வரும். 0. 6 2s are 12. 12க்கு 2 ரிமைனிங் 1. 6 1s are 6. 6 + 1 7. 720. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஜஸ்ட்டு இந்த நம்பரோட எதை இங்கே ஆக்சுவலாக ஆட் பண்ணியிருக்கலாம், மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம், மைனஸ் பண்ணியிருக்கலாம், எது வேணால் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இந்த ப்ராப்ளம்க்கு எது சூட் ஆகுங்கிறத நீங்கள் பண்ணி பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ அடுத்து இந்த சம்மை நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. 2 6 14 30. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன வருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின். ஹைட் என்ற சொல்லின் கீழ்ப்பகுதியின் ஆடியை வைத்தால் கிடைக்கும் சொல்லின் வடிவம் யாது. இங்கே ஹைடுங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை அப்படியே தலைகீழ போடணும், அவ்வளோதான். இதை இந்த ஹச்சை நீங்கள் தலைகீழ போட்டாலும் ஹச் தான் வரும். ஐயை தலைகீழ போட்டாலும் ஐ தான் வரும். டியை தலைகீழ போட்டாலும் டி தான் வரும். ஈயை போட்டாலும் இ தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதோட ஆன்சர் ஜஸ்ட்டு தலைகீழாக எழுத போகிறோம், அவ்வளோதான். அடுத்து ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3, அதே மாதிரி ஜெட்டோட வேல்யூ 26 என மதிப்பு கொண்டால் மீ போ வா ஹெச்சிஎஃப் ஐக்கமா எக்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். அதோட விகிதம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மீ சி பிக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அதோட வந்து 1 2 3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அஸ் யூஸ்வலாக அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். நம்ம இது ஏலேருந்து எம் வரைக்கும் எழுதிக்கங்க. அடுத்து என்லேருந்து இந்த இதில் எழுதிட்டு இந்த மாதிரி நம்பர் போட்டிங்கன்னா இது கோடிங் டிகோடிங் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஐயோட வேல்யூ என்ன 9. 9, எக்ஸோட வேல்யூ என்ன 24. இதோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஈஸ் டு மீசியமான எல்சிஎம். சியோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 16. நம்மளுக்கு மீப்போவா எப்படி கண்டுபிடிப்போம். காமனாக எந்த நம்பரால் டிவைட் ஆகுதோ அது வரைக்கும் கண்டுபிடிப்போம். அப்போ 9, 24. இது இப்போ 3 டேபிளில் வருமா. 3 3s are 9, 8 3s are 24. இது ரெண்டுக்கும் காமனாக எந்த நம்பரையாவது வச்சு நம்ம பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஸோ இதோட ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? அடுத்து எல்சிஎம் பார்த்தீங்கன்னா அப் டு 1 1 வர வரைக்கும் லாஸ்ட் டிஜிட் வரைக்கும் பண்ணோம். லாஸ்ட்டாக 1 1 வரணும், அந்தளவுக்கு பண்ணோம். இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக ஏதாவது இருக்கா, கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைரெக்டாக இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணலாம். எழுதினீங்கன்னா அதான் இதோட எல்சிஎம். ஏன்னா 3ஆல் ஒரு தடவை பண்ணணும், அடுத்து 16ஆல் ஒரு தடவை பண்ணால் தான் 1 1 1 வரும். அப்போ இதோட எல்சிஎம் என்ன வரும், இங்கே பாருங்கள். 16 அடுத்து 16ஆல் பண்ணோம், 1ன்னு வந்துருச்சா. இப்படி தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்சிஎம் என்ன கிடைக்கும், 3 × 16 எவ்வளோ கிடைக்கும், 48. ஓகேவா? இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண முடியல. இது ஆக்சுவலாக எப்படி இருக்குது, 3:48ன்னு இருக்குது. இது காமனாக 3 டேபிளில் வரும். 3 1s are 3, 16 3s are 48. ஓகேவா? அப்போ 1:16 இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து டி = 4, கவர் = 63 எனில் பேசிஸின் மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. டியோட வேல்யூ 4ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஏபிசிடியில் 4 இது தானே வருது. அப்போ சேம் 1 2 3ல் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. கவர்னு கொடுத்துருக்காங்களா,
சியோட வேல்யூ என்ன 3 ப்ளஸ் ஓவோட வேல்யூ என்ன 15 ப்ளஸ் வியோட வேல்யூ என்ன 22 ப்ளஸ் ஈயோட வேல்யூ என்ன 5 ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்ன 18. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 15 ப்ளஸ் 5 எவ்வளோ 20யா 20. 20 ப்ளஸ் 22 42. இங்கே ஒரு 8 இருக்கா 50 60 ஆகிடும். ஓகேவா 63 ஆன்சர் கிடைக்குதா? அப்போ இதை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பேசிஸையும் நீங்கள் அதே மாதிரி தான் பண்ணணும். பியோட வேல்யூ என்ன 2, ஏயோட வேல்யூ 1, எஸ்ஸோட வேல்யூ ப்ளஸ் எஸ்ஸோட வேல்யூ என்ன 19, 19, ஐயோட வேல்யூ 9, அகெயின் எஸ்ஸோட வேல்யூ 19. இதை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 20 கிடைக்குமா? அடுத்து 20, 30, 39. இதை ஒன்று ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 41. இந்த 9 ஆட் பண்ணோம்னா 50. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 20 மைல்களுக்கும் 25 கிலோமீட்டருக்கும் ஆன விகிதம் கேட்குறாங்க, ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ நம்ம இங்கே மைல் கொடுத்துருக்காங்க, ரெண்டும் ஒரே இதுனா ஜஸ்ட் கேன்சல் பண்ணி சொல்லிடலாம். இங்கே ரெண்டுமே வேறு வேறு யூனிட்டு. அப்போ ஒரு மைல்னா எத்தனை கிலோமீட்டர்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ ஒரு மைல்ங்கிறது 1.6 கிலோமீட்டர். அப்போ இங்கே 20 மைல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 20 இன்ட்டு இந்த இதை பண்ணால் தான் 20 மைலுக்கும் 25 கிலோமீட்டரையும் நம்ம டிவைட் பண்ண முடியும். அப்போ 20 இன்ட்டு 1.6 ஆனால் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிவைடட் பை இப்போ ரெண்டையுமே கிலோமீட்டரில் நம்ம மாற்றியாச்சு. ஓகேவா? இதுவும் கிலோமீட்டர், இதுவும் கிலோமீட்டரில் மாற்றியாச்சு. சரி, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2ஆல் பண்ணிங்கன்னா 6 2s are எவ்வளோ 12, ரிமைனிங் 1, 2 1s are 2, 2ஓட 1 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 3. ஒரு டிஜிட் அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்குல்ல, அந்த 0 சேர்த்துக்கணும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி குத்துனோம்னா 32 வந்துடும். ஓகே, ஏன்னா 1 டிஜிட் தள்ளி தான் ரைட் சைடில் போட்டு புள்ளி இருக்குது, டாட் இருக்கிறதுனால அதை 1 டிஜிட் தள்ளி வச்சிடுறோம். டிவைடட் பை 25. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் அதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.